சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அகிலமே வணங்கும் அன்னை மீனாட்சி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம காணொலியை பதிவிட்டிருக்கோம். 2 நாட்களுக்கு முன்பு பாகம் 1 அதில் வெளியிட்டிருப்போம். அதில் அன்னை மீனாட்சியினுடைய தோற்றம், சிவபெருமானுடைய 3 திருமணங்கள், அன்னை மீனாட்சியினுடைய இதய பாகம் விழுந்த இடம் மதுரை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சென்ற காணொலியில் நம்ம அதை பார்த்துருந்தோம். இப்போ அதற்கப்புறம் என்ன கதைங்கிறத இனிமேல் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த மதங்க மாமுனிவர் அந்த தட்சனுடைய உருவாக்கப்பட்ட அந்த உடல் வேண்டாம்னு சொல்லி அம்மா பிரித்து 51 பாகங்களை போட்டு இதயம் மதுரையில் விழுந்தது. இதுக்கு இடையில அந்த தாட்சாயனுடைய உடலை பிச்சதுக்கு அப்புறம் அந்த மதங்க முனிவர் எடுத்து பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அந்த அம்பாளுடைய அந்த ஆவி, அந்த ஆன்மா அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, இமயமலையில் இருக்கக்கூடிய இமவான் என்கிற அரசன் தனக்கு நீயே குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ரொம்ப நாளாக தவம் இருக்கான். அதனால் நீ அவனுக்கு பொண்ணா போய் அவங்க கூட இருந்துரு, நான் சரியான நேரத்தில் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இமவான் வேட்டைக்கு போகும் பொழுது எப்போவுமே நதிநீர் கரையில் தான் அம்பாள் கிடைப்பாங்க. அதே மாதிரி இமவானுக்கும் அம்பாள் கிடைக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் பார்வதி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அருமையாக வளர்த்திட்டு வர்றாங்க. வழக்கம் போல் அம்பாள் எல்லா வித்தைகள், வேல் வித்தைகள், எல்லா வித்தையும் கற்று நல்ல ஒரு திறமையான ஒரு பொண்ணாக வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழக்கம் போல் கல்யாண வயசு வரும் பொழுது யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வயோதிகராக வேடமிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. வயோதிகராக வேடமிட்டு போய், பொண்ணு நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி சிவபெருமானை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அவன் எதுக்கு பண்ணிக்க போகிறான், சுடுகாட்டில் திரியிறவன், அவனுக்கு அவன் சொந்தமாக ஒரே ஒரு காளமாடு தான் இருக்குது, அதில் கூட உட்கார வைக்கிற கூட அவனுக்கு இன்னொரு மாடு கூட கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அம்மா சிவநந்தனை செய்யாதீங்க, சிவநந்தனை செய்கிறவங்களை எனக்கு பிடிக்காது, அதனால் நீங்கள் சிவநந்தனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான அந்த வயோதிக தோற்றத்திலேயே சிவபெருமானை காட்சி கொடுக்குறாரு. அம்பாள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. இது இடைப்பட்ட 2வது திருமணம். தட்சன் மகளாக இருந்து சிவபெருமானுக்கு நடந்தது முதல் திருமணம். இமவானுடைய மகனாக இருந்து பார்வதிங்கிற பேரில் அந்த வயோதிகரை வேடமிட்டு கல்யாணம் பண்ணது 2வது திருமணம். 3வது திருமணத்தை தான் மீனாட்சி திருமணம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்போ அந்த மதங்க மாமுனிவர் ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அந்த மதங்கி வணங்கிட்டு வரும்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த மாதங்கி மேலே மிகச்சிறந்த ஒரு பக்தி கொண்டு மாதங்கியை வணங்கி தவம் இருக்கிறாங்க. அப்போ மாதங்கி அவங்க முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரமேனு கேட்கும்பொழுது, உன்னை நான் கருவில் சுமக்க வேண்டும், உன்னை நான் கருவில் சுமக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஆசை. அப்போ அம்மா சொல்கிறாங்க, உலகத்தையே நான் கருவில் சுமந்துட்டு இருக்கேன், நீ எப்படி என்ன கருவில் சுமப்ப, அதனால் இது நடக்காத காரியம், உன்னோட அடுத்த பிறவியில் நான் உனக்கு மகள் வடிவத்தில் கிடைப்பேன், அப்போ நீ என்னை எடுத்து வளர்த்தி உன்னோட ஆசையை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ பார்வதி தேவி அந்த வரத்தை அங்கே கொடுத்துட்றாங்க. அந்த அம்மா, அந்த வரம் வாங்கின அம்மா மதுரையில் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாக பிறக்கிறாங்க. அவங்க பேர் காஞ்சனமாலைன்னு பேர். அந்த காஞ்சனமாலை அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு திறமையான ஒரு பெண் தான். அவங்களும் எல்லா திறமையோடு இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஏன்னா ஒரு அம்மா பார்வதி தேவிக்கு தாயாகணும்னு அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்போ அவங்க அது மாதிரி இருக்காங்க. அப்போ மலையத்தோஷ பாண்டியன் அப்படிங்கிற அந்த மன்னன், பாண்டிய மன்னன் இவங்களை பற்றி கேள்விப்பட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாரு. மலையத்தோஷ பாண்டியனுக்கு காஞ்சனமாலைக்கும் திருமணம் நடக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதனால் புத்திரகாமயஷ்டி யோகம் அப்போ அந்த காலங்களில் குழந்தை இல்லாதப்போ அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. முனிவர்கள் பழங்களை கொடுப்பாங்க, வரங்களை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தினுடைய நெருப்பிலிருந்து 3 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வெளியில் வர்றாங்க. அவங்கள தான் அந்த புத்திரகாமயஷ்டி யாகத்திலேயே கிடைச்சிட்டாங்க அம்பாள். அப்படி கிடைக்கும்போது வெளியே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷம் அடுத்த நிமிஷமே மாறி போகுது. என்ன காரணம்னு கேட்டால், அந்த பெண் அந்த வயதிலேயே 3 ஸ்தனங்களோடு வர்றான்.
மும்முலை பிராட்டின்னு பேர் அவங்களுக்கு. 3 முலைகளோட அவங்க வந்து வெளியில வர்றாங்க. அந்த அந்த வயசுலயே. அப்போ வந்து ஒரு பெண்ண நீ குடுத்த எனக்கு பெண் குழந்தை இல்லாததுக்கு ஒரு பெண்ண குடுத்த கடவுளே! ஆனா இந்த மாரி ஒரு பெண்ண குடுத்துருக்கியே! இயற்கைக்கு மாறா இருக்கே! நீ இத எப்படி எடுத்துட்டு போய் நான் வளர்த்துவேன்? அப்படின்னு சொல்லும் பொழுது, அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத எடுத்துட்டு போய் நல்ல செல்வ செழிப்போட இந்த குழந்தைய நீ வளர்த்துட்டு வா. எப்போ தன்னுடைய கணவன அவ நேர்ல பார்க்குறாளோ, அப்ப அந்த 3வது முலை அப்படிங்கிறது, 3வது தனம் அப்படிங்கிறது மறைஞ்சிரும்." அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. சரின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து சகல வித்தைகளையும் கத்துக் கொடுத்து ஒரு ஆண் பிள்ளை மாரி வளர்த்துறான் மீனாட்சிய. மீனாட்சியை வளர்த்தி 12 வயசுல அம்பாளுக்கு வந்து அந்த ராஜா வந்து அந்த ராஜ்யத்துக்கு பட்டம் கட்டிட்டான். அரசியா பட்டம் கட்டிட்டான், இளவரசியா. அப்ப அந்த அம்மா பட்டம் கட்டி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெண் சேனை இருந்தது. மிகப்பெரிய ஒரு பெண் சேனை. அந்த பெண் சேனையினுடைய தளபதி பேர் சுமதி. அது மிகப்பெரிய சேனை. பயங்கர வீரமுள்ள ஒரு சேனை. சாதாரண இப்ப நான் எப்படி இந்தியா, பாகிஸ்தான் போர்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய 2 பெண் சிங்கங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றிய தேடி குடுத்துருக்காங்க. அந்த ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மிக அற்புதமா பண்ணியிருக்காங்க. இத பார்க்கும்பொழுது எனக்கு மீனாட்சி அம்மனுடைய கதை எவ்வளவு தூரம் ஒத்துப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி ஒரு சேனை அந்த காலத்திலேயே வச்சிருந்தோம் அன்னை மீனாட்சி. அப்போ ஒவ்வொரு இடமா ஜெயிக்கணுங்கிறாங்க. உலகத்தையே ஜெயிச்சாச்சு. தேவலோகத்தை ஜெயிச்சாச்சு. பாதாள லோகத்தை ஜெயிச்சாச்சு. எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு. இனி மிச்சம் இருக்கிறது கைலாயம் மட்டும்தான். விட வேண்டிய கைலாயத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த போர்க்கோளத்துல அத்தனை சேனைகள், லட்சக்கணக்கான சேனைகளோட வந்து நிக்கிறாங்க. பூதகணங்களால தெரிச்சு ஓடுது. நந்தி பெருமானாலே அவங்க முன்னாடி நிக்க முடியறதில்ல. சிவபெருமான்ட்ட போய் சொல்றாங்க, ஐயா ஒரு பெண் சேனை ஒன்று வந்திருக்கு. ஒரு பொண்ணு தான் தலைமை தாங்கி நடத்தி கூட்டு வந்திருக்கா. என்னால வந்து அங்க நிக்கவே முடியல. யாருனாலையுமே அங்க நிக்க முடியல. பூதகணங்களெல்லாம் ஓடி போயிருச்சு. இதுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க தான் வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பெருமான் நகைச்சுட்டே நல்ல புன்னகை புரிஞ்சுட்டே வர்றாரு பெருமான். ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே, எல்லாமே அவர் பண்ற வேலை தானே. அப்போ அவர் வந்து நிற்கும் பொழுது அவரை பார்த்த உடனே தான் ஒரு பெண் அப்படிங்கிற எண்ணமே அப்பதான் அவங்களுக்கு வருது. அந்த மீனாட்சி அம்மனுக்கு அப்பதான் வருது. அப்போ வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெக்கம் வந்து அந்த பெருவிரலால் வந்து நிலத்துல கோலம் போடுறாங்க. அந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் வெக்கம் இருந்தது. அதனால போட்டாங்க. அப்படி போடும் பொழுது அப்போ பெண்ணா நாணி நிற்கும் பொழுது அவங்களுடைய 3வது ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த 3வது முலை அப்படிங்கிறது மறைஞ்சிருது. ஏன்னா எதிரில் நிற்பவர் தான் உன்னுடைய கணவர் அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக அது நடக்குது. அப்போ வந்து சொல்றாரு, நீ திரும்பி போ. நீ மதுரையிலிருந்து கிளம்பி எல்லா இடங்களுக்கு போய் ஜெயிச்சுட்டு வரும்போதே நான் உங்க கூட தான் வந்துட்டு இருக்கேன். நீ திரும்பி போ. வருகிற சோமவாரத்துல காலையில் 9 மணிக்கு வந்து நான் உன்னை திருமணம் செய்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. அதனால அம்மா வந்து திரும்பி வர்றாங்க. அவங்க அந்த இடத்துல தோல்வி அடைந்து வரல. அவங்க தன்னை ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. அந்த சிவபெருமான்ட்ட தன்னையே ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. அப்போ நம்மலாம் எப்படி பெண் பார்த்துருப்போம், நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கையில ஒரு காஃபி தட்டை எடுத்துட்டு ஒரு 4, 5 பெரியவங்க உட்காந்துருப்பாங்க. பெண் வந்து ரொம்ப அடக்குடக்கமா காஃபி கொடுப்பாங்க. பெரியவங்கள காலில் விழுந்து வணங்குவாங்க. இப்படித்தான் பெண் பார்த்துருப்போம். ஆனா அன்னை மீனாட்சி பெண் பார்த்தது போர்க்கோலம். போர்க்கோலத்துல பெண் பார்த்தது நம்ம சிவபெருமான். இது வந்து இந்த மீனாட்சி கல்யாணம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஒரு பெண்ணை போர்க்கோலத்துல பார்த்து பண்றது அப்படிங்கிறது. ஆனா அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த சேனைகளும் அன்னை மீனாட்சியும் வந்து அந்த சேனைகள் தான் நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்கள் தான் அந்த சேனை. அந்த சேனைய பெருமானிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை மீனாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ வந்து அந்த அன்னை மீனாட்சி வந்து திரும்ப மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அகிலமே வணங்கும் அன்னை மீனாட்சி பாகம் 3ல் நாம் காண்போம். ரொம்ப நீளமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் இப்படி சொன்னாதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், முழு கதையும் சொன்ன மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். தயவு செய்து எல்லாருக்கும் தான் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். அன்னை மீனாட்சி சொக்கநாத பெருமான் திருவடிகளை வணங்கி அன்னை மீனாட்சியினுடைய பெருங்கருணை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க அன்புடன் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.